அனைத்தும் சந்தோஷமான காரியங்கள் என்று பல மேடு பள்ளங்கள். ஆனாலும் இதுவரை எங்களுடைய கர்த்தர் தன் கண்ணின் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுக்கு போதுமானவராக இருந்து இந்நாள் மட்டும் எங்களை மற்றவர்கள் முன்பாக ராஜாக்களும் ராஜாத்திகளாகவும் வைத்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். புலம்பல் 3:22-23 வரை இவ்வாறு சொல்கிறது: நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. பல வாக்கு தத்தங்கள் பலவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து வழிநடத்தி எங்களுடைய ஆண்டவரை இந்த வேளையிலும் அவர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்தவர்களாக, இதுவரை எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் எங்களுடைய மனதிலே நினைத்து நன்றி சொல்கிறவர்களாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சோதனை
ஆண்டவரே. நன்றி பரிசுத்த பிதாவே. அப்பா, இந்த வேளையிலும் நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம் என் ஆண்டவரே. எத்தனை எத்தனை நன்மைகள் என் ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதே என் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதத்தை முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. சத்துருவானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் வந்தான ஆண்டவரே. யூத ராஜசிங்கம் எங்களோடு இருந்து எங்களுக்கு வெற்றிகளை தந்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் மனம் போன போக்கிலே சென்ற வேளைகளிலும் எங்களை நீங்கள் திரும்பமாக இழுத்து இதுதான் வழி என்று உங்களோட மார்போடு அணைத்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஊழியங்களை தந்தீங்களே ராஜா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மற்றவர்களுக்கும் உங்களை பற்றி நாங்கள் சொல்ல ஏன் கர்த்தர் நீங்கள் எங்களை வேறு பிரித்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு சபையை தந்தீங்களே ராஜா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய கண்ணீர்களை கண்டீங்களே ராஜா, அதற்காக உங்களுக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நீங்கள் அபரீத விதமாக ஆச்சரியமாக சந்தித்தீங்களே என் ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் என் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் என் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என் கர்த்தர் நீங்கள் வெற்றி பெற செய்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் எங்களுடைய தலைகள் வெட்கப்பட்டதோ அந்த இடத்திலே இவர்கள் உண்மையான உம்முடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக என் கர்த்தர் வழி நடத்துகிற கிருபைக்காய் உங்களுக்கு நன்றிகள் செலுத்துகிறோம். ஒரு விடுதலையின் ஆவியை எங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே உங்களுக்கு நன்றி. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று. இந்த இடத்திலும் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன ஆண்டவர், அவர் வாக்கு தத்தம் தந்தவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்கிறார், என்னை மகிமைப்படுத்துகிற இடத்திலே நான் இறங்கி வருவேன் என்று. ஆம், அவருடைய பிள்ளைகளான நாங்கள் அதை விசுவாசித்தவராக இந்த இடத்திலே எங்களுடைய ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தூதர்களோடு இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தொழுகையை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் பாடுவோமா? அவருடைய பாதத்திலே இருந்து நாங்கள் இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தம்.
சிருஷ்டியை காப்பவர் நீரே. எந்த இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. என் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை மறைந்து ஒளிந்து போம், விசுவாசி என்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை மறைந்து ஒளிந்து போம், விசுவாசி என்றும் நிலைப்பார். அப்பா, சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நீங்க ராஜா, எங்கள் எஜமான நீங்க ராஜா, உங்களுடைய வேலைக்காரர்கள் நாங்கள் சுவாமி. அப்பா, என் எஜமானுக்காக ராஜா நாங்கள் ஓடி ஓடி உழைக்க ஆண்டவரே. அப்பா, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீங்களே ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்றதே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருந்ததே அப்பா, ஒவ்வொரு நாளும் அது புதிதாக இருந்ததே சுவாமி. அப்பா, அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் என் தேவனுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மையோடும் உத்தமத்தோடும் அப்பா என் தேவனை உமக்கு ராஜா ஒருபடி நாங்கள் மேலே சென்று உமக்கு ஊழியம் இந்த வருடத்திலே செய்ய ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படுங்க கத்தாவே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி, உம்முடைய ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம் கத்தாவே. அப்பா, இந்த வருடத்தின் முதலாவது வாரத்திலே முதலாவது மாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் கத்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை கத்தாவே. அப்பா, நாங்கள் மடிந்து போகாமல் ஆண்டவரே அப்பா நாள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களை சுத்திகரித்து கத்தாவே இந்த இடத்திலே உம்மை துதிக்க ராஜா உயிருள்ள சாட்சிகளாக நீங்க எங்களை வைத்திருக்கிறீங்களே கத்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி, நாங்கள் ஆண்டவரே சுவாமி உம்முடைய பிள்ளைகள் ஆவதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள் சுவாமி. நீங்க ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவர் நீங்க சுவாமி. அப்படிப்பட்ட மகா கணம் பொருந்திய கத்தர் நீங்க சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டீங்களே கத்தாவே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே, அப்பா உங்களோடு நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் கத்தாவே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நாங்கள் அவரை அப்பா பிதாவே என்று எங்களுக்கு அவர் புத்திர சுவீகாரத்தை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இருளின் அதிகாரம் உடைக்க தேவன் உன்னை அழைத்தார். இந்த இடத்திலே நாங்கள் ஏதோ ஒரு ஆக்சிடென்டாக நாங்கள் வரவில்லை. கர்த்தர் முன் குறித்தார். ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்திலே ஒரு குடும்பமாக இந்த இடத்திலே நாங்கள் சேர்ந்திருப்போம். ஆனால் அவருடைய திட்டங்கள் பெரிது. அவர் எங்களை வேறு பிரித்திருக்கிறார். மகள் ஜெபிக்கும் பொழுது சொன்னார், உங்களுடைய ஊழியத்தில் இன்னும் ஒரு படி நாங்கள் முன்னேறி உங்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்ய கர்த்தாவே இந்த ஆண்டை அபிஷேகிக்குமாறு இதே ஜெபத்தை தான் நான் கர்த்தரிடம் என்று நான் கேட்டேன். ஆம், இந்த சபை கர்த்தருக்கென்று எழுந்து ஓடுகிற சபையாக, ஒரு பட்டணமாக, நீ மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைந்து வாழ முடியாது, நீ மறைந்து இருக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களோடும், ஒவ்வொரு கிரியைகளோடும், ஒவ்வொரு தாளந்துகளோடும் இன்னும் ஒரு படி நாங்கள் முன்னேறி கர்த்தருக்காக இந்த ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை செய்ய கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலமல்ல, திரகாசி, மறைந்திருக்கும் காலமல்ல, ஒளி வீசு. நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே,
வேளையிலும் நாங்கள் எங்களுடைய நாடுகளை விட்டு இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டிலே ஒரு எழுப்புதலை நாங்கள் உண்டாக்குற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, சத்தியங்களை உலகத்துக்கு கொண்டு சென்ற நாட்டுக்கு நாங்கள் எழுந்து ஆண்டவரே உமது ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்த இந்த பலத்துக்கு நன்றி. ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே எங்களுக்கு எத்தனையோ தோல்விகள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம், ஏன் ஊழிய பாதையிலே கூட எங்களுக்கு தோல்விகள் வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த பலத்துக்காகவும் எங்களுக்கு தந்த நல்ல விதமான பாதைகளுக்காகவும் நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த ஊழிய பாதையிலே எத்தனையோ விதமான தடைகள் இருக்கின்றது, வேதனைகள் இருக்கின்றது என்றாலும் அப்பா, நீர் ஆண்டவரே இந்த இடத்திலே எங்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் இந்த வேசிப்பை செய்யும் பொழுது எங்களுக்கு எத்தனையோ தரிசனங்களை நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டு முடிவதற்கு இந்த நாட்டிலே உம்மை அறியாத மக்கள், அறிந்த மக்கள் ஒரு எழுந்து பிரகாசிக்கும் ஒரு உள்ளங்களாக நீர் மாற்றப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முன்பா இந்த நேரத்திலும் எங்களோடு நீர் கூட இருந்து நல்ல பலத்தை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.